நீங்க ஓட தேவை ஓட மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு தெரியும். கத்மலையாய பகுதியில் ஒரு கொலை செஞ்சவர், ஒரு சிறுவர் இளைஞர், அவர் கொலை செஞ்சதால் அவரை இது பண்ணி சீர்திருத்த பள்ளிக்கு போட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு 3-4 மாதமாவது அவர் தொடர்ந்து அந்த சீர்திருத்த பள்ளியிலேருந்து பாஞ்சிக்கிட்டு வாரதும் நில்லுங்க. இன்னும் ஆள் கைக்குதுங்கண்ணே, வேற மாதிரிலாம் நடக்காம மனுஷத்தன்மை அழகா கதைக்கிட்டு போவோம். வாப்பா நிற்கிறாங்க தானே, பயப்பட தேவை. நீங்க ஓட தேவை ஓட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும். கொஞ்சம் ஃபோன் கதைக்கிறதும் பல சிம்களை பல ஃபோன்களை வச்சுட்டிக்கிறதும் இப்படியான விஷயங்கள் நடந்தது. இப்போ இன்றைக்கு எங்களுக்கு சில கோல் வந்தது, புத்தளம் பீச்சில் அவர் நிற்கிறாருன்னு சொல்லி உடுப்பு பேக் வரும், ஒரு கடையில் உடுப்பு பேக்கை கொடுத்துட்டு அவர் வந்திருக்கிறாரு. அப்போ நாங்கள் இளைஞர்கள்லாம் சேர்ந்து அவரை மடக்கி பிடிச்சி போலீஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம், போலீஸுக்கு கால் பண்ணோம், எஸ்கோசேரி கால் பண்ணோம், அப்போ ஜனாதிபதி செயலகத்துக்கும் கால் பண்ணி அவரை பிடிச்சி போலீஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி அவர் ஏற்கனவே 4-5 தடவை அவர் புத்தகத்துக்கு வந்து பிடிச்சி கொடுக்குறதும் அவர் வெளியே வாரதும் என்ன நடக்குன்னு தெரியல. ஏன்னா பாமர மக்கள் ஒரு கொடூரமான ஒரு கொலையை செஞ்சிருக்கிறாரு. ஆனா இந்த நாட்டுடைய சட்டம், இந்த நாட்டுடைய அரசாங்கம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா இப்ப நாங்க அவரை பிடிச்ச வகையில அவருடைய வாப்பாவும் இன்னும் 2 பேரும் வந்து எங்களை மல்லு கட்டி அடிக்க வந்து எங்களை தள்ளி விட்டு எங்களை இது பண்ணிட்டு அவரை மகனை எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப கொஞ்சம் நில்லுங்க. இன்னும் ஆள் கைக்குதுங்கண்ணே, வேற மாதிரிலாம் நடக்காம மனுஷத்தன்மை அழகா கதைக்கிட்டு போவோம். வாப்பா நிற்கிறாங்க தானே, பயப்பட தேவை. நீங்க ஓட தேவை ஓட மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு தெரியும். கொஞ்சம் இருங்க வார போலீஸுக்கு சொல்லி உங்களோட கேஸ் எல்லாம் முடியுது. அப்ப என்னன்னு வந்தீங்க, என்னன்னு வெளியே வந்தீங்கன்னு கேட்கல, வாங்கிட்டா குடிங்க ஆளை பிடிங்க வெடி வைக்க தானே, வாங்க போ.